மங்களூர் போண்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கற்பூரவள்ளி பழம் நல்ல கனிஞ்ச பழம் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் ஒரு பிஞ்சு சோடா உப்பும் ஒரு பிஞ்சு உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபெர்மெண்டேஷனாக 8 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான நல்ல 8 மணி நேரம் கழித்து நம்ம அதை பூரி கட்டையில் தேய்ச்சி பூரி மாதிரி செஞ்சு எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பரான மங்களூர் போண்டா ரெடி. இப்போ இந்த மைதாவை போட்டுரு, தயிர், உப்பும் சோடாப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கணும். இது வாழைப்பழம், இந்த மைதா தண்ணியே போட வேண்டாம், நம்ம இதே மிக்ஸ் பண்ண வச்சிடலாம். இது நல்லா இழகும். இந்த வாழைப்பழத்துக்காக மைதா இழகிட்டே இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு அது கெட்டி பதத்துக்கு வர முடிய நம்ம கொஞ்சம் மைதா கலந்து இப்படி ஊற வச்சிடணும். இப்போ ராத்திரிக்கு காலையில் செய்யணுன்னா ராத்திரிக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு ஃபெர்மெண்டேஷனாக வச்சிடணும் புளிக்க. அப்புறம் நம்ம காலையில் செஞ்சால் சூப்பரான எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்தா சூப்பரான போண்டா ரெடி. இப்போ பூரிகளாக சுட போகிறேன். இது நல்ல டார்க் ப்ரௌன் மாதிரி நல்ல செவந்து வரும். இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜீரகம் ஓமம்லாம் போட்டதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்க்கு பேர் மங்களூர் பன்னு. மங்களூரில் ஃபேமஸான பன்னு. இதுதான் ஜாஸ்தி வாங்கி சாப்பிடுவாங்க. இது டீ டைமில் ஈவினிங் ஸ்நாக்கில் சாப்பிடுவாங்க. இது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். விதமான ஹீட்டில் நல்லா எண்ணெயை சுட வச்சுட்டு எண்ணெயை இது மேலேயே போட்டு நல்லா பொங்கி வரும் பூரி மாதிரி. இது நல்லா திருப்பி ரெட்டாக எடுத்துடணும். இந்த மாதிரி பூரி இருக்குது. எண்ணெய் குடிக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.